வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தானே வர முடியும். ஒரே நாள்ல ஓவர் நைட் ஸ்டார்லாம் அது ரொம்ப லக்கு தான். மாநிலம் அழகா இருக்கும். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தான். நம்ம ஊர் கலர் அதுதான். மாநிலத்துல இருக்கிற பொண்ணுங்க தான் அழகா கலையா இருப்பாங்க. அதுக்குன்னு வெள்ளையா இருக்கிறவங்க நல்லா இருக்க மாட்டாங்களா? இல்ல உடனே எனக்கு பிடிச்ச டைலாக் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைலாக் ஒண்ணு சொல்றேன். கனா படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தானே வர முடியும். ஒரே நாள்ல ஓவர் நைட் ஸ்டார்லாம் அது ரொம்ப லக்கு தான். ஆனா ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி ரேஸ். அவ்வளவுதான். பொறுமையா பொறுத்திருந்தால் பூமியா ஆழ்வார். எல்லாம் பொறுமையா நடக்கும். வாழ்க்கையில பொறுமையா நடந்து நம்ம ஒரு விஷயத்த சம்பாதிச்ச விஷயத்த வந்து அதை அப்படியே கன்சிஸ்டன்டா தக்க வச்சுக்கணும். இந்த லேண்ட் மாதிரி நம்ம இன்னைக்கு வாங்குறோம். இன்னைக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறோம்னா அது ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு 50 லட்சமோ ஒரு கோடியோ ஏறுது இல்லையா? அந்த மாதிரிதான் பொறுமையா வாழ்க்கை கூட கரியர் ஆல்சோ இஸ் லைக் தட். கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன படங்களா பண்ணி சின்ன சின்ன கதாபாத்திரங்களா பண்ணி இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. லாங் வே டு கோ. ஓகே, நீங்க கனா மூவில பண்ண கேரக்டர் வந்து இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் ப்ராமினன்ட். வேற யாராவது நீங்க கிரிக்கெட் விளையாடுவீங்களா? லேடிஸ் உடனே வந்துடாதீங்க. நீங்க விளையாடுவீங்களா அக்கா? விளையாடுவீங்களா? ஒரு பேட் பால்லாம் ரெடி பண்ணுங்க டக்குன்னு. நானும் அக்கா விளையாட போறோம். வெரி நைஸ். மேடம் ஒரு சாங் பாடுங்க மேடம். சத்தியமா பாட்டு பாட வராது. மேடம் வாய்ஸ் நல்லா இருக்கு. ரொம்ப பேட் சாங் பாடுறதுல. ஓகே, இப்போ நீங்க ரீசெண்டா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் வந்து தெலுங்குல நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க. யாராவது தெலுங்கு இருக்காங்களா? தெலுங்கு வாங்க. தெலுங்கு. ஓகே ஓகே. ஆமா, ரீசெண்டா ஒரு படம் பண்ண சங்கராந்திக்கு வச்சுருந்தோம். கோதாவரி சாங் ஸ்டெப் ஆஃப் வேஸ்டாமா? இங்க வந்து அவங்களுக்கு யாருக்குமே தெரியாதுங்க. நம்ம மக்கள் யாருமே பாத்துருக்கவே மாட்டாங்க. நீங்க எல்லாம் யாராவது பாத்தீங்களா என்னோட தெலுங்கு படம்? பாத்துருக்கவே மாட்டாங்க. ஏன் சூஸ்னான் மேடம் பாத்தீங்க? கொஞ்சம் பாத்துருப்பீங்க. வெப் சீரிஸ் சுழல் வெப் சீரிஸ் பாத்துருப்பீங்க. யாரா பாக்கலனா ப்ளீஸ் கோ அண்ட் ஓகே, நீங்க சொல்லுங்க என்னோட ஃபேவரட் மூவி எது உங்களுக்கு? வடச்சென்னை. மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நான் நடிக்கல. ரம்மி மேடம். ரம்மி ரம்மி எனக்கு ரொம்ப பிடிச்சது காக்கா முட்டை மேடம். காக்கா முட்டை. நம்ம வீட்டு பிள்ளை. அதான் நீங்க எங்க வீட்டு பிள்ளையா நீங்க ஆக்கிட்டீங்க. ஆனா அந்த படத்தோட பேரு நம்ம வீட்டு பிள்ளை. எங்க அண்ணன். ஓகே, சோ தர்மதுரை யாருக்கும் பிடிக்காதா? தர்மதுரை. அப்புறம் சாவரத பிடிக்காது. கொண்டுட்டாங்க. சொல்லணும் சார் கிட்ட. சார் நீ கார் டிரைவர் ஜெமுனா ஆர் சொப்ன சுந்தரியா? டிரைவர் ஜெமுனா. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆனா சேலம்ல ஷூட்டிங் பண்ணதான் ஞாபகம் இல்லை. தேனியில பண்ணோம் நாங்க. தர்மதுரையில தேனி, மதுரை, சென்னை தான். கணவர் பேர் ரணசிங்கம். காப்பே ரணசிங்கம். அது வந்து ராமநாதபுரம்ல ஷூட் பண்ணோம். சேலம்ல வந்து பெருசா ஷூட்டிங் நடக்காது. வந்து ஏற்காடு தான் போனோம். ஓகே, நானே கலராவா இருக்கேன். நான் மாநகரம் தான். நான் ரொம்ப ஊர் கலர் தான். ரொம்ப வெள்ளை இல்ல, ரொம்ப கருப்பான இல்லை. நீங்களும் ஒரே கலர் தான். மாநிலம் தான் அழகா இருக்கும். என்ன சொல்றீங்க? கரெக்ட் தான். நம்ம ஊர் கலர் அதுதான். மாநிலத்துல இருக்கிற பொண்ணுங்க தான் அழகா கலையா இருப்பாங்க. அதுக்குன்னு வெள்ளையா இருக்கிறவங்க நல்லா இருக்க மாட்டாங்களா? இல்ல உடனே அப்ப நாங்கெல்லாம் என்ன அப்படிலாம் கேட்கறது. சோ எனிவேஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் வந்து சந்திச்சு. கிரேட் இந்தியன் கிச்சன் பாத்தீங்களா? லேடிஸ் எல்லாம் கண்டிப்பா பாத்துப்பீங்க. ஆண்களுக்கு கண்டிப்பா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி இல்ல மேடம், அந்த மாதிரி கலாச்சாரத்தை பிரேக் அவுட் பண்ணுங்கிற ஆண்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு படம் தான். நிச்சயமா கண்டிப்பா. இன்னும் நிறைய காப்பே ரணசிங்கம் அது உண்மையா நடந்த ஒரு கதை. அது எல்லாமே ராமநாதபுரத்துல கிட்டத்தட்ட கடந்து ஒரு 12 வருஷமா வந்து
எத்தனை பேர் இங்க படம் பாத்தீங்க? அந்த படம் காப்பே ரணசிங்கம் கிட்டத்தட்ட 22,000, அதாவது 22,000 பாடி வந்து இன்னும் வரல அப்படின்னு ஒரு ரெக்கார்டே இருக்கு. துபாயில இருந்து, பல வெளிநாட்டுல இருந்து. ஸோ அது ஒரு உண்மை கதை. ஸோ அதனாலதான் அது அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் காப்பே ரணசிங்கம், கனா, காக்கா முட்டை, வட சென்னை, பெரும்பாலும் நீங்க நடிக்கிற படத்துல உங்களை கொண்டாடுறாங்க. தர்மதுரை, வட சென்னை 2 வந்துரும், இப்பதான் சொல்லியிருக்காங்க. வேணா எனக்கு பிடிச்ச டயலாக் ஒண்ணு சொல்லவா? சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டயலாக் ஒண்ணு சொல்றேன். கனா படத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் வந்து, கனா படத்துல இல்ல, எனக்கு ரொம்ப லைஃப்ல ரொம்ப பிடிச்ச டயலாக் வந்து, ஆசைப்பட்டா மட்டும் பட்டாது, அடம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது உண்மையாவே நான் வந்து ஆசை மட்டும் படல, அடம் பிடிக்கணும். சோ எல்லா விஷயத்திலயும் வந்து நம்ம ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அடம் பிடிக்கணும், அடம் பிடிக்கவும் தெரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.